நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. யுத்தம் நிறுத்தம் வந்துட்டு அப்படின்னு சொன்னால் கூட ஈரான் திரும்ப இஸ்ரேல் லெபனான்குள்ளே போய் ஹிஸ்புல்லாவை தாக்கக்கூடாது அப்படிங்கிறத திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி செஞ்சால் தான் நாங்கள் யுத்தம் நிறுத்தத்துக்கு வருவோம். ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்க ஹிஸ்புல்லாவை காப்பாற்ற துடிக்கிறாங்க. அவங்க துடிச்சா பரவாயில்ல, ஐநா சபை தலைவர்களும் ஐநா சபையிலே எல்லாரும் இஸ்ரேல் உடனே யுத்தத்தை நிறுத்திட்டு லெபனானை விட்டு வெளியேறணும்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவும் இதனால், இந்த ஈரான் மற்ற அரபு தேசங்கள் கொடுக்குற அழுத்தம் இதனால் அமெரிக்காவும் சொல்லுது இஸ்ரேல் லெபனானை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு. அதேபோல் ஐரோப்பிய தேசத்தில் உள்ள ஐரோப்பிய தேச தலைவர்கள் அவங்களும் சொல்கிறாங்க இஸ்ரேல் உடனே யுத்தத்தை நிறுத்திட்டு லெபனானை விட்டு வெளியே வந்துடணும் அப்படின்னு. காசாவில் யுத்தம் நடக்கும்போது இதே மாதிரி நடந்தது. காசாவுடைய தென்பகுதி, அந்த ராஃபா கிராசின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதிக்கு இஸ்ரேல் படைகள் வரும்போது எல்லா தேசங்களும் அங்கே போயிடக்கூடாது, இஸ்ரேல் அங்கே போனால் மிகப்பெரிய அளவில் மக்கள் கொல்லப்படுவாங்க அப்படின்னு பயங்கரமான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போ அமெரிக்க பிரசிடெண்ட்டாக இருந்த ஜோ பைடனும் இஸ்ரேல் அங்கே போகவே கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இஸ்ரேல் அதை பற்றி கவலைப்படாமல் அவங்க தொடர்ந்து உள்ளே போய் யுத்தம் பண்ணாங்க. அதனால தான் அவங்க உள்ளே போய் ஹமாஸ் தலைவர் யாஹ்யா சின்வரை கொல்ல முடிந்தது. அந்த பகுதியை பிடிச்சதுனால தான் எகிப்தில் இருந்து திருட்டுத்தனமாக ஆயுதங்கள் உள்ளே வர்றது, அந்த சுரங்கப்பாதைகள்லாம் அழித்து அதை தடுத்தாங்க. இல்லைனா ஹமாஸ்க்கு தொடர்ந்து ஆயுதங்கள் கிடச்சிட்டு தான் இருக்கும். எகிப்து இப்படி நடுநிலையாக இருக்கிற மாதிரி தீவிரவாதிகளுக்கு ஆதரவு தெரிவிக்காத மாதிரி தான் வெளியே காட்டிக்குவாங்க. ஆனால் எகிப்தில் இருந்து தான் எல்லா சுரங்கப்பாதைகள் மூலமாக காசாக்குள்ளே எல்லா ஆயுதங்களும் போயிட்டே தான் இருந்தது. எகிப்துக்கு தெரியும். அவங்க வெளியே நாங்கள் தீவிரவாதிகளுக்கு எதிராக இருக்கிறோம், அவங்கள விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாலும் உள்ளே இதை அனுமதிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இஸ்லாமிய சகோதர பாசம், அந்த மத அடிப்படையில் இஸ்ரேலுக்கு எதிரான வெறுப்புனால அவங்களுக்கே பிரச்சனையாக இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு கூட இஸ்ரேலை எதிர்க்கிறதுக்கு ஆயுதமா அப்படிங்கும்போது அனுமதிக்கிறாங்க. இதே தான் இங்கேயும் நடக்கும். லெபனானில் வெளியே இந்த தீவிரவாதத்தை எதிர்க்கிற மாதிரி அவங்க காட்டிக்கொண்டாலும் லெபனானில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாருமே இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. காசா யுத்தத்தில் ராஃபாவில் நடந்த மாதிரி தான் இப்போவும் ஐநா சபை, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அரபு தலைவர்கள் எல்லாருமே உடனடியாக லெபனானை விட்டு இஸ்ரேல் வந்துடணும் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அதில் ஒரு முக்கியமான பகுதி அப்போ இஸ்ரேல் நெருங்கி கொண்டிருந்தது. இவங்க என்ன சொன்னாலும் கேட்காமல் இஸ்ரேல் தொடர்ந்து யுத்தம் செய்தது. அதனால் லெபனானில் ஒரு மலைக்கடியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் டன்னல் சிஸ்டத்தை இப்போ இஸ்ரேல் பிடிச்சிருக்கிறாங்க. அது ஈரான் ஹிஸ்புல்லாவுக்காக கட்டி கொடுத்த மிக பிரம்மாண்டமான சுரங்க அமைப்பு. அதுக்குள்ளேயே ட்ரோன் ஃபேக்ட்ரி இருக்குது. அங்கே தயாரித்து அங்கே இருந்தே அப்படியே ஆள் இல்லாமலே ட்ரோன்களை அனுப்பி இஸ்ரேலை தாக்கலாம். அவ்வளோ வசதிகள் கொண்ட ஒரு அமைப்பு. அது இருக்கக்கூடிய மலைப்பகுதி முழுவதையும் சுற்றி பிடிச்சிட்டாங்க. இப்போ இஸ்ரேல் படைகள்லாம் மேலே இருக்குது. இப்போ உள்ள 30க்கும் மேற்பட்ட ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த அமைப்பு அது இஸ்ரேல்கிட்ட மாட்டிக்கிட்டு இஸ்ரேல் அழிச்சிட்டு அப்படின்னா ஹிஸ்புல்லா ஈரானுக்குலாம் அது பெரிய அடி. ஏன்னா அவ்வளவு ஏற்பாடுகள் அங்கே செய்து வைத்திருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் பண்ண. அப்போது இந்த பகுதியை இஸ்ரேல் பிடிச்சிட்டாங்க அப்படின்னோடனே தான் ஈரான் மற்ற அரபு தேசங்கள், ஐநா சபை எல்லாமே இஸ்ரேல் உடனே வந்துடணும், யுத்தத்தை நிறுத்தின வழியே வந்துடணும்னு துடிக்கிறாங்க. ஏன்னா இது மாட்டிக்கிட்டுனா அது ஹிஸ்புல்லாவுக்கு மிகப்பெரிய இழப்பு. அதனால் இந்த ஐநா சபை, அரபு தலைவர்கள்லாம் வெளியே தான் தீவிரவாதத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாலும் அவங்களுக்கு தொடர்ச்சியாக இஸ்ரேலை எதிர்க்கக்கூடிய, இஸ்ரேல் கூட சண்டை போடுறதுக்கு இந்த தீவிரவாத அமைப்புகள் இருக்கணுங்கிற விருப்பம் தான் இருக்குது. ஈரான் வெளிப்படையாகவே தீவிரவாத அமைப்புகளை ஆதரிக்கிறது, உருவாக்குது, இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுது. மற்ற அரபு தேசங்கள், லெபனான், இதெல்லாம் இந்த தீவிரவாத அமைப்புக்கு எதிராக தான் இருக்குது. ஆனால் அவங்களால ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இப்போ லெபனான் எடுத்துக்கிட்டால் அங்கே ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளை அவங்களால ஒன்றும் செய்ய முடியல, அதனால தான் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளை உள்ள வச்சுட்ருக்குறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. லெபனான் அரசாங்கத்தில் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு இல்லை, அவங்களுடைய ஆதரவே இருக்குது. மக்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஹிஸ்புல்லாக்களால் அவங்க படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, இந்த யுத்தத்தாலையும் கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் அந்த மக்கள் இஸ்ரேல் வெறுப்புனால ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த தீவிரவாத அமைப்புகள் அங்கே இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக போரிடணும்னு விரும்புகிறாங்க. இது மட்டுமே இல்லை, ஐநா சபையே இவர்களுக்கு ஆதரவாக, தீவிரவாத அமைப்புக்கு ஆதரவாக தான் இருக்குது, அவங்களுடைய ஆட்களாக தான் இருக்கிறாங்க. அவங்க கொண்டு வர தீர்மானங்களெல்லாம் பாருங்கள். இஸ்ரேல் லெபனான் யுத்தம் 2006 முடிந்து ஒரு சமாதான ஒப்பந்தம் கொண்டு வர்றாங்க. ஐநா சபை கொண்டு வந்த அந்த சமாதான வரைவு, அந்த யூஎன் ரெசல்யூஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிற சில முக்கியமான பாயிண்ட்ஸை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். யூஎன் ரெசல்யூஷன் 1701 என்கிற இந்த ரெசல்யூஷனில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்கள். முக்கியமாக 7வது 8வது பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா அதில் இந்த யுத்தம் முடிந்த உடனே அங்கே இஸ்ரேல் இராணுவம் லெபனான் நிலப்பகுதியை விட்டு வெளியே வந்துடணும். அதே போல் லெபனானில் மற்ற எந்த ஆயுத குழுக்களும் இருக்கக்கூடாது. அவர்களுடைய ஆயுதத்தை பறிமுதல் பண்ணணும் அல்லது அந்த தீவிரவாத அமைப்புகளை வெளியே அனுப்பிடணும்.
ஆனால் ஹிஸ்புல்லா அமைப்பு அவர்களுடைய ஆயுதங்களை ஒப்படைக்கலை. லெபனான் அரசாங்கமோ யூஎன் அமைப்போ ஹிஸ்புல்லாவுடைய ஆயுதங்களை பறிமுதல் செய்யலை. அவங்க கொடுக்கலங்கிறதுனால இந்த அமைப்புகளை அந்த தேசத்தை விட்டு வெளியே அனுப்பவும் இல்லை. தொடர்ந்து அவர்கள் ஆயுதங்களை இன்னும் வாங்கி குவித்து கொண்டு அங்கே இருந்த இஸ்ரேலை தாக்கி கொண்டே தான் இருந்தாங்க. அப்போ ஹிஸ்புல்லாவோட ஆயுதங்களை பறிமுதல் செய்கிறத அந்த லெபனான் அரசாங்கமும் செய்யலை, உள்ளே போன ஐநா படைகளும் செய்யலை. லெபனான் அரசாங்கத்தால் அது செய்ய முடியாது அப்படின்னு கிடையாது, அவங்க அதை செய்ய விரும்பலை. இது இன்னொரு பேராகிராஃபில் தெளிவாக இல்லை, அது தந்திரமாக நுழைக்கப்பட்டிருக்கிறது. ஐநா சபை எப்படி இந்த ஒரு ரெசல்யூஷனை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பேராகிராஃபில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லெபனான் அரசாங்கத்தின் அனுமதி இல்லாமல் எந்த ஆயுத குழுவும் இருக்கக்கூடாது, எந்த ஆயுத குழுவும் ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடாது. அப்போ மேலோட்டமாக பார்த்தா சரியாக தானே இருக்குது, அரசாங்கத்தோட அனுமதி இல்லாமல் யாரும் ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடாதுன்னா சரிதானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அங்கே நீங்கள் சரியாக கவனிச்சிங்கன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு, லெபனானுக்குள்ளே எந்த ஒரு தீவிரவாத அமைப்பும் ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடாது, இல்லைனா வெளியேறணும்னு சொல்லியாச்சு. அப்போ திரும்ப ஏன் இங்கே இதை சொல்லியிருக்காங்க, திரும்ப இன்னொரு முறை ஏன் இதை சொல்லணும்? அப்போது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, லெபனான் அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாமல் வைத்திருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது, அப்போது லெபனான் அரசாங்கம் அனுமதி கொடுத்தா எந்த ஆயுதக்குழுவும் ஆயுதங்களை வைத்திருக்க முடியும், ஆயுதங்களோட உள்ளே இருக்க முடியும் என்கிற கருத்தையும் கொடுக்குது. நிச்சயமாக ஐநா சபையும் லெபனானும் ஹிஸ்புல்லாவும் இதை ரொம்ப தந்திரமாக உள்ள நுழைத்திருக்கிறார்கள். ஏன்னா இதற்கு முன்பே லெபனானில் சிவில் வார் நடக்கும்போது பல இஸ்லாமிய பிரிவுகள் பல ஆயுத குழுக்களாக இருந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவ அமைப்புகளுக்கும் இடையிலையும் இந்த வன்முறை யுத்தங்கள் நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த யுத்தங்களை நிறுத்தி ஒரு யுத்த நிறுத்தம் கொண்டு வரும்போது ஒரு உடன்படிக்கை போடுறாங்க, அதுதான் டைஃப் அக்கார்டு அப்படின்னு. டைஃப் அக்கார்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, லெபனானில் இருக்கக்கூடிய இந்த பல்வேறு குழுக்கள் இருக்கிறாங்களே, இந்த ஆயுத குழுக்கள் இல்லாமல் ஆயுதங்களை ஒப்படைச்சிடணும் அல்லது வெளியே போயிடணும். யாருமே எந்த அமைப்பும் ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடாது எக்ஸப்ட் ஹிஸ்புல்லா. தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஹிஸ்புல்லாவை தவிர. ஏன் அப்படின்னா ஹிஸ்புல்லா இங்கே ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸாக இருக்குது. ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு புனித யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறது. அதனால் அவங்க மட்டும் ஆயுதங்களை வைத்து கொள்ளலாம். இப்படி தான் அந்த ஒப்பந்தத்தில் இருக்குது. ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேல் வெளியேறிய பிறகும் கூட அவங்க ஆயுதங்களை ஒப்படைக்காமல் இருக்கிறது பல காரணங்களை சொல்லும்போது, இஸ்ரேல் 6 நாள் யுத்தத்திலேயே கோலன் ஹைட்டை சிரியாட்ட இருந்து பிடிச்சிருந்தாங்க. அதில் ஒரு சின்ன பகுதி, ஒரு சின்ன எஸ்டேட் மாதிரி ஒரு சின்ன பகுதி, அது லெபனானுக்குரியதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த பகுதி ஒரு 40 ஸ்கொயர் கிலோமீட்டர், இந்த பகுதியும் அது கொடுத்தா தான் நாங்கள் வெளியேறுவோம், ஏன்னா அதுவும் ஒரு ஆக்கிரமிப்பு தான், அதனால் நாங்கள் வெளியேற மாட்டோம், ஆயுதங்களை ஒப்படைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் இது அந்த 6 டே வார் அப்போ அந்த நேரத்தில் சிரியாட்ட இருந்து பிடிக்கும்போது, அப்போ லெபனானும் இவங்களுக்கு வேறு யுத்தம் பண்ணுது, அதனால் அந்த டைம் பிடித்த அந்த பகுதி அது. இது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. நம்ம இன்னொன்று, இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் புனித யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த புனித யுத்தம் செய்கிறதுனாலேயே எங்களுக்கு மட்டும் லெபனான் அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்கு. அதனால் நாங்கள் லெபனானில் இருக்கலாம், ஆயுதங்களை வைத்து கொண்டு இருக்கலாம், இஸ்ரேலுக்கு எல்லாம் யுத்தம் பண்ணலாம். அது எங்களுக்கும் லெபனான் அரசாங்கத்துக்கு இடையே உள்ளது. அவங்க அனுமதி கொடுத்துருக்குறாங்க, நாங்கள் இருக்கிறோம், யுத்தம் பண்ணுறோம். இதை வேறு யாரும் கேட்க முடியாது இப்படின்னு ஹிஸ்புல்லா தலைவரே சொல்கிறார். ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் நயீம் காசிம் அவர் இப்படி வெளிப்படையாகவே தெளிவாக சொல்கிறாரு. அப்போ ஹிஸ்புல்லா அரசாங்கம் அனுமதியை கொடுக்குது, ஏன்னா இவங்க யூஎன் ரெசல்யூஷன்லேயே அதை வச்சுருக்கிறாங்க. அங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த டைஃப் அக்கார்டின் படி மற்ற எந்த ஆயுத குழுக்களும் ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடாது. அப்போ டைஃப் அக்கார்டில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஹிஸ்புல்லா வைத்திருக்கலான்னு சொல்லியிருக்கு. அப்போ ஹிஸ்புல்லா புனித யுத்தம் செய்கிறனால அவங்க வைத்திருக்கலாம், மற்ற எந்த அமைப்புகளும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத டைரெக்டாக சொல்லாமல் இப்படி மறைமுகமாக அங்கே சொருகி இருக்கிறாங்க. அப்போ தெரிந்தே தான் யூஎன் லெபனான் அரசாங்கமும் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு மட்டும் ஆயுதங்களை வைத்திருக்கிற அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அதை இங்கே மறைமுகமாக இந்த யூஎன் ரெசல்யூஷன்லேயும் சொல்லியிருக்கிறாங்க. அதை ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் வெளிப்படையாகவே சொல்கிறாரு. அதனால தான் அவங்க தொடர்ந்து அங்கே இருந்து யுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க, ஆயுதங்களை உள்ள கொண்டு வந்து பதுக்கி வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் லெபனான் அரசாங்கம் மறைமுகமாக உதவி செய்து அல்லது எந்த இடைஞ்சலும் கொடுக்காமல் இருக்கிறாங்க, மக்களும் உதவி செய்கிறாங்க. ஐநா சபையும் திருட்டுத்தனமாக இந்த ரெசல்யூஷனை இப்படி தயாரித்தது மட்டும் இல்லாமல், இன்றைக்கு வரைக்கும் அவங்க ஆயுதங்களை வைத்திருக்கிறது இஸ்ரேலை தாக்கும் போதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இஸ்ரேல் திருப்பி தாக்கும்போது மட்டும் இஸ்ரேல் தாக்கக்கூடாது, உள்ளே வந்து தாக்குனாங்கன்னா இஸ்ரேல் வெளியே போயிடணும், இதை மட்டும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஐநா சபையும்
இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்படுறது வெளிப்படையாக தெரியுது. ஏன்னா லெபனான் அரசாங்கத்துலேயும் பெரும்பகுதி வந்து இஸ்லாமிய அமைப்புகள், ஹெஸ்புல்லா இவங்க தான். அங்கே கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பகுதி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களும் எந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஐரோப்பாவில் கூட பார்க்குறோம், அமெரிக்காவில் பார்க்குறோம், கிறிஸ்தவங்க தான் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறாங்க. அப்போது லெபனான் முழுக்க லெபனான் மக்களும் அரசாங்கமும் இஸ்ரேலுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. அங்கே தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போது ஒரு மாற்றம் நடந்திருக்கு. இப்போது ஜூன் மாதம் இந்த 26 பார்த்திங்கன்னா லெபனான் அரசாங்கம் இஸ்ரேலோட ஒரு உடன்படிக்கை செய்து அதன்படி யுத்த நிறுத்தம் வந்து லெபனானுடைய தேசத்து எல்லைகளை மதிக்கணும், இதெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, ஹிஸ்புல்லா ஆயுதங்களை ஒப்படைக்கும் வரைக்கும் இஸ்ரேல் இராணுவம் லெபனானில் தான் இருக்கும், லெபனானுடைய தென்பகுதியில் தான் இருக்கும் என்பது இந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு நல்ல மாற்றம் தான். ஏன்னா முன்னால் எப்படின்னா இஸ்ரேல் வெளியே போகணுமாங்க, இஸ்ரேல் படைகள் வெளியே போகும், ஆனால் இவங்க ஆயுதத்தை ஒப்படைக்க மாட்டாங்க, அங்கேருந்து திரும்பியும் தாக்குதல் நடத்துவாங்க. இப்படி தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போது ஹிஸ்புல்லா அதனுடைய ஆயுதங்களை ஒப்படைக்கும் வரைக்கும் இஸ்ரேல் இராணுவம் லெபனானுக்குள்ளே தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இதில் ஈரானை கண்டிச்சிருக்கிறாங்க. இது எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள பிரச்சனை, நாங்கள் இஸ்ரேலோட இதை பேசிக்குவோம், ஈரானுக்கு இதில் வேலையே இல்லை, ஈரான் இதில் தலையிடவே கூடாது அப்படின்னு லெபனான் தெளிவாக சொல்லியிருக்கு. இப்போ ஹெஸ்புல்லாவோட பல முக்கியமான சுரங்கங்கள், அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் இஸ்ரேல்கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்களால இனிமேல் தொடர்ந்து யுத்தம் பண்ண முடியாது. அதனால தான் வேறு வழி இல்லாமல் உலகம் முழுவதும் அழுத்தங்கள் கொடுக்கப்படுது. ஐநா சபையிலேருந்து எல்லாரும் இஸ்ரேலை கண்டிக்கிறாங்க, லெபனானை விட்டு வெளியே வந்துடணும்னு பல கண்டனங்கள் வருது. இதனால தான் சமீபத்தில் ஆசிர் சாமுவேல் கூட இஸ்ரேலுக்கு ரொம்ப ஆதரவாக பேசுவார். இவர் கூட லெபனானை விட்டு இஸ்ரேல் வெளியே வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இஸ்ரேல் கண்டிப்பாக வெளியே வராது, யுத்தம் தொடரும்னு தான் தெரியுது. இப்போது லெபனான் அதிபர் ஜோசப் ஆவுன் வந்து ஒரு கிறிஸ்தவர், அவர் இராணுவத்தில் பணியாற்றியவர், அதனால் ரொம்ப அதில் தீவிரமாக இருக்கிறாரு. ஆனாலும் லெபனான் அரசியலும் ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிறாங்க, அங்கே இருக்கிற மக்களே ஹிஸ்புல்லாக்கு ஆதரவாக இப்போ போராடிட்டு இருக்கிறாங்க. ஹிஸ்புல்லாவுடைய இந்த தேவையில்லாத தீவிரவாதத்தால் லெபனான் மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நாம் நினைக்கிறோம். பாவம், யுத்த நிறுத்தம் வந்தால் அவங்களுக்கு நல்லதுன்னு. ஆனால் அந்த மக்களே ஹெஸ்புல்லாக்கு ஆதரவாக இந்த யுத்த நிறுத்தம் இருக்கக்கூடாது, இஸ்ரேலுக்கு எதிராக போராடணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களையும் ஷியா பிரிவை சேர்ந்தவர்கள் ஹிஸ்புல்லாக்கு ஆதரவாக அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறாங்க. 2023 ஹமாஸ்க்கு எதிராக ஆரம்பித்த யுத்தம் அதோட முடிஞ்சுன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஹிஸ்புல்லாவில் இருந்தது. சரி, ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான யுத்தம் நடந்தது, அதுவும் முடிஞ்சிடும்னு பார்த்தாங்க. அடுத்ததாக ஈரான் யுத்தமாக போய் உலகளவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. அது இன்றைக்கு வரைக்கும் யுத்த நிறுத்தம் வந்த பிறகு கூட ஈரான் தாக்கிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ அமெரிக்கா திருப்பி தாக்குது. இந்த யுத்தம் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது. இப்போ துருக்கியும் நாங்கள் இந்த யுத்தத்துக்குள்ளே வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக இந்த யுத்தம் அடுத்தடுத்த நிலைகளுக்கு இப்படி போயிட்டே தான் இருக்கே தவிர அது நிற்கிற மாதிரி தெரியல. அதனால தான் இந்த சீரியஸ், இந்த தொடருக்கு கூட நம்ம அர்மகதோன் என்கிற பேரை வைத்திருக்கிறோம். உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிராக வந்து இந்த யுத்தம் எப்படி அடுத்தடுத்த நிலைகளுக்கு நம்ம போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.